பண்ணுறதுக்காக இது வரைக்கும் நிறையா வந்துட்டு சர்ச் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். சரிங்களா? ஸோ அமேசான் கேடிபியில் உங்களால் ஆன்லைனில் டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்துட்டு புக் பப்ளிஷ் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரைட்டராக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் எந்த புக்குமே எழுதாமல் கூட உங்களால் புக் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷோ பண்ண போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட ஃபாலோவர்ஸுக்காக நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்துட்டு இன்டர்மீடியேட்டருக்காக. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கானது இல்லை. இது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டர், அதாவது ஒரு 50 to 100 புக்கு போட்டாச்சு எனக்கு வந்து எந்த ஒரு சேல்ஸுமே கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கோர்ஸ் உங்களுக்கானது தான். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு நல்ல ஒரு சேல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இன்கேஸ் அதுக்கு ரிகார்டிங்காக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது அமேசான் கேடிபியில் எப்படி வந்துட்டு ஒரு புக்கு எழுதாமலே உங்களால் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, சூடுகோ புக்ஸ் ஃபார் அடல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6000 புக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு இந்த இந்த புக்கில் பாருங்க, இந்த ஒரு புக்கு மட்டும் தனியாக வந்துட்டு நல்லா வந்துட்டு பேப்பர் பேக் அப்படிங்கிறதுல வந்து 3.83 இருக்கு. அண்ட் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த எந்த அளவுக்கு புக்கு வந்துட்டு ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணாங்களா, அவர் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி ரொம்ப இயர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு June 5, 2024. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 month பிஃபோர் தான் அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறனால நிறைய பையர்ஸ் வந்து வாங்கிட்டு அவங்க வந்து இமீடியட்டாக வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு புக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரேங்கிங்கும் ஆகும், நல்லா சேல்ஸும் ஆகும். சரிங்களா? ஸோ அமேசான் கேடிபி பொறுத்த வரைக்கும் வந்து புக்கு வந்து அதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் வந்து புக்கோட கவர் அண்ட் தென் எஸ்இஓ, அதான் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இவங்க வந்துட்டு புக்கோட கவர் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. அண்டு தென் இங்கே இவங்க அடிஷ்னலாக வந்து A+ கண்டென்ட்டும் வந்துட்டு இவங்க போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த புக்கு வந்துட்டு நல்ல புக்கு, ஒரு ரேங்கிங் தான். அண்டு இதில் மறுபடியும் இவங்களோட உள்ளே போய் பார்ப்போம் மற்ற புக் என்னென்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ மற்றதும் வந்து பாருங்கள், சூடுகோ தான் போட்டிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு அநேகமாக ரீசெண்டாக புக்கு தான், அதே டைமில் தான் ஒரு 4 month பிஃபோர் தான் பண்ணியிருக்காங்க. தென் இதோட ப்ரைஸ் வந்து 5.95. ஸோ ஈவன் இருந்தாலும் 46 ரேட்டிங் இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள், அவங்கள வந்து A+ கண்டென்ட்டும் வந்து கிளியர் அண்ட் நீட்டாக வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவ்யூஸும் வந்து 46 ரிவ்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு புக்கு வந்துட்டு மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அது இதில் வந்துட்டு இவங்க வந்து எதுவுமே எழுதலை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டூலில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறத அப்படியே வந்துட்டு இன்டீரியராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் கவர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்டீரியர் வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு டூல் தான் கிரியேட் பண்ணியிருக்கும். சரிங்களா? டெஃபினட்டாக இது வந்துட்டு டூல் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்டு தென் A+ கண்டென்ட் வந்துட்டு இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்துட்டு இன்டீரியர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எழுத தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதோட ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் ஒரு தடவை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது வந்துட்டு 19.191 இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நான் அப்போ பார்த்தது, ஸோ இப்போ $596 ஒரு மந்த்துக்கு வந்துட்டு $596 வந்துட்டு ஏர்ன் பண்ணுது. ஒரு நாளைக்கு வந்துட்டு $19. அண்டு இது வந்துட்டு நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு இந்த புக்கு வந்துட்டு மந்த்துக்கு வந்து 420 புக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களால் வந்துட்டு நாட் ஒன்லி த புக் கிரியேஷன், புக் மட்டும் கிரியேட் பண்ண முடியும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு எஸ்இஓவும் பண்ணலாம். அதாவது கீவேர்டு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். கவர், இன்டீரியர் டிசைன், சர்ச் வால்யூம் எல்லாமே உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதோட அஃபிலியேட்டோட லிங்க் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20% ஆஃபரில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி நான் ப்ரீ டிஃபைண்டாக பண்ணது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இதில் வந்து இன்டீரியர் அப்படியே இருக்கட்டும்.
தென் சூடுக்கோ ஈஸி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட விருப்பம் போல் நீங்கள் வந்து இதில் வந்து பசில் புக்குன்னு கூட கொடுத்துக்கலாம். தென் இப்போ நாம் அதில் இந்த புக்கில் நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 6x9 அப்படிங்கிற டைமென்ஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 பேஜஸ். சரிங்களா? ஸோ 108 பேஜஸ் அப்படிங்கிறப்ப இதில் வந்துட்டு ரீட் சாம்பிள் அப்படின்னு உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே என்னென்ன இருக்குது, இது வந்து ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். ஸோ தேர்ட் பேஜில் இருந்தே இவங்க வந்து புக்கோட இன்டீரியர் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் இது, செகண்ட் பேஜ், தென் தேர்ட் பேஜில் இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு இதில் 108 பேஜஸ் இருக்கட்டும் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? ஸோ கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஃபிஃப்த் ஆப்ஷன் 1 2 3 4 ஃபிஃப்த் ஆப்ஷனாக இதில் வந்து சூடுக்கோன்னு இருக்கும். சரி, இதில் வந்துட்டு இப்படி இருக்கும். நீங்கள் என்ன வந்து இதில் பார்த்தீங்கன்னா சூடுக்கோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக 108 பேஜஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை பேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு பசில்ஸ் வேணும், எத்தனை பேஜஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு இது வந்து கேட்கும். நம்ம வந்துட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு இதெல்லாம் அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் அன்செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இதோட சொல்யூஷன்ஸ் வந்துட்டு வேணும் அதனால். ஓகேங்களா? ஸோ இப்போ பசில்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அதோட சொல்யூஷன்ஸோடு இருந்தால் தான் வந்துட்டு இன்கேஸ் சீனியர்ஸ் பர்சன் இங்கே பாருங்கள் ஃபார் சீனியர்ஸ் அண்டு டீன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு சொல்யூஷன்ஸோடு இருந்ததுன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ 80 பேஜஸ் போட்டாச்சு, தென் கண்டினியூ டு ஆப்ஷன்ஸ்ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து 9x9 அப்படிங்கிறது அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. தென் ஈஸி, இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஈஸி, டிஃபிகல்ட் அப்படி வெரி ஈஸி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. தென் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பேஜுக்கு எத்தனை பசில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம 2 பசில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆஃப்டர் இதில் வந்துட்டு இப்படி கேட்கும், நோ சொல்யூஷன்ஸா இல்லை ஆஃப்டர் ஆல் பசில் ஸ்பேசஸா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து ஆஃப்டர் ஆல் பசில் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். தென் இதில் இப்போ பாருங்கள், வெரி ஈஸி, ஈஸி, நார்மல், ஹார்ட் அப்படின்னு 4 டைப்பில் இருக்குது. நம்ம ஈஸி செலக்ட் பண்ணிக்காச்சு. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ டு சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இது வரைக்கும் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ், இது எல்லாமே வந்து சொல்யூஷன்ஸ். சரிங்களா? சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உடனே கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், வித்தின் ஒரு 2 to 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு இன்டீரியர் வந்து ரெடி. ஓகேங்களா? உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், பசிலோட ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டு பாருங்கள், இது ரீட் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள் 2 இருக்குது, அதே மாதிரி இதுலேயே 2 கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு கடைசியாக நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் 248. ஸோ இதில் A+ கண்டென்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள். இதில் வந்து 8 பாருங்கள், இவங்களே எல்லாமே ஷோ பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பேஜில் வந்துட்டு 6 சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளும் 6 சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனலாக வந்து டவுன்லோட் கொடுத்துட்டு இது வந்துட்டு நீங்கள் பிரிண்டட், ஓகேங்களா, டவுன்லோட் கரண்ட் பேஜுன்னு கேட்குது, இது கரண்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கவர் கிரியேட் பண்ணுறது தான். தென் A+ இது 3 இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் கிரியேட் பண்ண கோர்ஸு. இது வந்து இன்டர்மீடியேட்டருக்காக மட்டும்தான், நாட் ஃபார் த பிகினர். சரிங்களா? இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. என்னோட இன்கம் ரிப்போர்ட்டு, தென் என்னோட ஜேர்னி, தென் எல்லாமே என்னோட சீக்ரெட்ஸ் SEO எல்லாமே இங்கே இருக்குது. தென் இதில் இருக்கிற $69 ஒர்த்தான ஒரு டூல் KD ஸ்பைங்கிறதும் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸலில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுறது, பசில் புக் வந்துட்டு இன்டீரியர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு வந்து மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.